ஏய், இங்க வர்றா. நம்ம ஊர்ல கிராமத்து குயில் அப்படியே பார்க்க பளிச்சுன்னு நிக்குது. ஓய் கிட்டி, அட்ரஸ் எதுவும் தெரியலையா? நான் வேணா சொல்லி தரவா? உனக்கே உங்க வீட்டுக்கு அட்ரஸ் தெரியாது, நீ அட்ரஸ் சொல்லி தரப்படியாடா? பரவாயில்லடா, எனக்கு தான் அட்ரஸ் தான் தெரியாது, உனக்கு உன் பேரே தெரியாது. டேய் பசங்களா, வந்தேன்னு வச்சுக்கிடுங்க, என்ன பண்ணுவேனே தெரியாது இந்த ராமசாமி. ஏய், காலையிலேயே மாமா மப்புல இருக்காருடா. அப்ப மாமன் பொண்ணு நம்ம தான் கரெக்டா வீட்டுக்கு கூட்டு போகணும்டா. ஏய், இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கல்லடா, உங்க வாயில பல்லு இருக்காது. டேய், குயில் கத்துது, குயில் கத்துதுடா, ஏதோ கூவுது பாரு, உனக்கு கேக்குதா? இந்தா பொடி பசங்களா, யாராவது என் முள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணுனிய, ராமசாமி சும்மா இருக்க மாட்டேன். ஏய், இந்த பாருடா, குடிபோதையிலயும் பொண்ணை பத்தி பேசினா மாமாக்கு கோபம் வருதுடா. ஐயோ ஐயோ. எப்பா, இதுல நம்ம ஊரா வெளி ஊருக்கு வந்திருக்கோம், அங்கேயே வந்து குடிக்கிறீங்களே, உங்களோட பெரிய ரோதனையா இருக்கு எனக்கு. என்ன இந்த முள்ளு மரிங்க எங்க நிக்கானுங்க? இவங்க நின்னாலே இந்த இடம் சரியில்லையே. ஏய் சத்தியாடா, இந்த பொண்ணு வேற அழுதுகிட்டு இருக்கு. ஒருவேளை இவங்க கைவரிசை எங்க காமிச்சிட்டானுங்களோ? இந்த பேமாரிங்களை இப்படியே விடக்கூடாது, இந்த வாங்கிக்கோங்கடா. சத்தியா, பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அவனை தூக்கி போட்டு அடிக்கிற? ஏய், உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு அடிக்க கூடாதுடா, அடிச்சிட்டா தான்டா பேசணும். நீங்க ஏதாவது சிலுமிசம் பண்ணிப்பீங்க எனக்கு தெரியும்டா. யார்மா நீ? புதுசா இருக்கு. எந்த ஊர் உனக்கு? அக்கா, எங்க ஊரு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். ஆமா, மெட்ராஸுக்கு என்ன வேலையா வந்தீங்க? இன்டர்வியூக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டேன்க்கா, அவங்க கால் பண்ணி வர சொன்னாங்க, அதான் வந்தேன். இந்தாம்மா, ஃபர்ஸ்ட் அழுவையை நிறுத்து, ஃபோல்டா இருக்க பழகிக்கோ. சத்தியாவே சொல்லிட்டால, அழுகு நிறுத்துங்க. சரிக்கா. மெட்ராஸுக்கு வேலைக்கு தனியா வந்திருக்கா, கூட யாரும் வரலையா? தனியா வரல, தோ இருக்காரு, அவர்தான் எங்க அப்பா, அவர் கூட தான் வந்திருக்கேன். யாருமா கலையுவே? இந்த பையன் உன்கிட்ட ராகிங் பண்றானோ? இந்த ராமசாமி அவனை விட மாட்டேன். இவனா உங்க அப்பே? அக்கா, எதுக்கு எங்க அப்பாவை அடிச்சீங்க? ஓ, உங்க அப்பாவை அடிச்ச உடனே உனக்கு வலிக்குதோ? என்ன அடிச்சது யாரு? இந்த பத்தியா, ஒரு அடியில உங்க அப்பாவுக்கு போத தெளிஞ்சிட்டு, அடிச்சது யாருன்னு கேக்குற அளவுக்கு அவர் தெளிவா இருக்காரு. இந்த பெரியவரே, பிள்ளைய வெளியூருக்கு கூட்டு வந்திருக்கிற, அந்த இடத்துல குடிக்க கூடாதுன்னு நமக்கு தெரியாதா? எப்படி பிள்ளைய பத்திரமா பார்க்கணும்? இப்படி குடிச்சிட்டு இருந்தா நாலு பொறுக்கிகள் நாலு விதமா தான் பேசுவானுங்க. ஐயோ மன்னிச்சுக்கோமா, இந்த குடியால நான் என் பொண்ணை கூட்டு வந்ததே மறந்துட்டேம்மா. நீதாம்மா என்ன அடிச்சு இன்னொரு கண்ணை திறக்க வச்சுட்ட. இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா. சத்யா, அவருக்கு இன்னும் போத தெரியல. அறிவு கண்ணை திறந்திருக்கேன்னு சொல்ல, இன்னொரு கண்ணை திறந்திருக்கேன்னு சொல்றாரு பாரு, அவருக்கு இன்னும் போத தெரியல. இங்க வாடா, இங்க வாடா. ஒரு குடிகாரனுக்கு தான் இன்னொரு குடிகாரன் பாசம் தெரியும் போல இருக்கு. இவ்வளவு வக்கனையா பேசுறியே, எங்க கிட்ட வா. சொல்லு சத்யா, சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஏய், நான் எவ்வளவு அடி அடிக்கிறேன்டா உன்னை, ஆனா கூப்பிட்டாலே வாரியடா, உனக்கு வெக்கமே இல்லையா? நான் எதுக்கு வெக்கப்படணும்? நீயும் ரவுடி, நானும் ரவுடி. நீ கூப்பிட்டா நான் ஓடி வந்துடுவேன். மேட்ச் ஃபார் ஈச் அதர்ல நம்ம தான். வெக்கம் கட்டவனே, நானு போடா. புதுசா ஒருத்தவங்க நம்ம ஊருக்கு வந்தா அவங்களுக்கு நம்ம தான்டா அடைக்கலம் கொடுக்கணும். அவங்கள இப்படி கலாய்க்க நம்ம ஊரை பத்தி அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களாடா, அறிவு கட்டவனே. இனி எந்த பொண்ணுங்களுக்கு நீங்க கலாய்ச்சிக்கிட்டு இருந்தே வச்சுக்கோ, மூஞ்சி பேத்துவேன், போகடா இருந்துச்சு. சத்தியா அடிச்ச அடிக்க அவன் வீட்லயே போய் விழுந்திருப்பானோ? அவனை இங்க எங்கேயுமே காணுமே. ரொம்ப நன்றி அக்கா, நீங்க வராட்டி அந்த பசங்க இன்னும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. ஆமா கலை, இங்க நீ எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கா?
ஃபைல கொடு, நான் அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எங்க வீட்ல போய் தங்குங்க. நான் உங்களுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி தரேன். வேண்டாம்மா, நீ இவ்வளவு எங்களுக்கு உதவி செஞ்சதே போதுமா. எங்களால உனக்கு எதுக்குமா சிரமம்? இந்த பாருங்கய்யா, நீங்க எனக்கு எங்க அப்பா மாதிரி, இவ எனக்கு தங்கச்சி மாதிரி. உங்களுக்கு நான் உதவி செய்யறதுல ஒரு சிரமம் கிடையாது. இப்போ நான் ஆட்டோ பிடிச்சு அனுப்புறேன், நீங்க நேரா எங்க வீட்டுக்கு போங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் எங்க வீட்ல. இந்தாங்க அக்கா ஃபைல், இதான் அந்த கம்பெனியோட அட்ரஸ். கேகேஆர் கம்பெனி, வலசரவாக்கம். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, எங்கன்னு தெரியல. நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன். என்னம்மா ஆட்டோ, அங்க வாங்க. முத்தண்ணே, இவங்க நம்ம சொந்தக்காரங்க தான். இவங்கள கொண்டு நம்ம வீட்ல இறக்கி விட்டுருங்க, என்ன பத்திரமா? சரி சத்யா, உங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டா அவருங்க நமக்கும் சொந்தக்காரங்கமா தான். பத்திரமா கொண்டு இறக்கிட்டுரு, நீ பயப்படாத. ஏய், இங்க